ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ண. வீட்டுக்கு வந்த உடனே வேலையை முடிச்சுட்டு வரீங்க, ஒரு நாள் கடுமையாக வேலை செஞ்சுருக்கீங்க, வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணுற வேலை என்ன? வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண மாட்டோம், ரெஃப்ரெஷ் கூட ஆக மாட்டோம். எப்படா படுப்போம் அப்படின்னு தான் இருக்கும், சாப்பிடவோ தோணாது. ஃபஸ்ட்டு வந்தோடனே பாத்ரூம் போக கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால் நான் வீட்டுக்கு போகணும் ஃபஸ்ட்டு பாத்ரூம் தான் போயிட்டு வந்துடும். ப்ராக்டிக்கல் பாயிண்ட், வெரி ட்ரூ வெரி ட்ரூ. சொல்லுங்கள். போயிட்டு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷப்பே ஆகணும். அது வந்து எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அங்கே வந்து 2 பேர் காமன் பாத்ரூமாக இருக்குது, யூஸ் பண்ணவே தோண மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுமே. பெண்களை வந்து வேலைக்கு போங்கன்னு சொல்கிற காலம் போய் இப்போ பெண்கள் எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களுக்கு சரிவிகித சமமாக வந்து பெண்கள் வந்து ஆஃபீஸில் இருக்காங்க. ஆனால் நான் இங்கே இருக்க எல்லா ஆடியன்ஸ்க்கும் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆஃபீஸ் வந்து பெண்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கடையில் எல்லா கடையும் பார்க்க வெளியேருந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். பட் அங்கே அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா கம்ஃபர்டபுளாக எதுவும் ஃபேவராக வந்து எதுவுமே பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பாத்ரூம் இருக்குங்களா இல்லைங்களா உங்கள் இதில் ஆஃபீஸ்? எங்கள் இதில் இருக்கும், பட் வந்து அவ்வளோ இதெல்லாம் இருக்காது. ஒரு இப்போ பெரிய பெரிய கடையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4000 பேர் 5000 பேர் அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. பட் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1 2 தான் இருக்கும். அதில் அவ்வளோ பேர் ஒரே சமயத்தில் போக முடியாது. அதுவும் சரியான கதவு, சரியான நீட்னஸ் இது சிரமம். புரியுதுமா? புரியுது. நான் வந்து மேட்ரிமோனியில் பண்ணுறேன் சார். இப்போ லாங் ட்ராவல்ஸ் போகிறது, எந்த இடத்துலையும் வந்து யூரின் பாஸ் பண்ணுறது நம்மளால் முடியாது. அது வந்து வீட்டுக்கு நுழையும் போது வந்து அடிக்கடிக்க பண்ண முடியாது. நம்ம அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறதுனால அடி வயிற்றில் வந்து பயங்கரமாக வலி ஒன்று இருக்கும். அது எப்போ நம்ம ஒரு மாதிரி அது சொல்ல முடியாது அந்த சங்கடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியில் போய்ட்டு உள்ளே வரும்போது அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியிலலாம் பண்ண முடியாது நம்மளால். நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எப்படின்னா முதல்ல கீழே பாத்ரூம் இருக்குது போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, அந்த பாத்ரூமே பூட்டி போட்டாங்க. பூட்டி போட்டோன்னே எதிர்க்க ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் போயிருந்தோம். அப்புறம் அவங்களும் பூட்டி போட்டாங்க. அப்புறம் 2வது மாடியில் ஏறி போய் தான் போகிற மாதிரி இருந்தது. 2வது மாடியில் ஏறி போய் நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் கடையில் ஆள் வந்துடுவாங்க, செஞ்சுருவாங்கங்கிறதுக்காக அப்புறம் போகலான்னு அப்படியே கன்வெர்ட் பண்ணி அதை போகவே முடியாது. இன்னொன்று ஆப்ரேஷன் பண்ண உடம்பு செய்யுதுன்னா 2வது மாடி ஏறிட்டு போயிட்டு கீழே உடனே இந்த பாத்ரூம்காக இறங்கி வரணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு அதை அப்படியே போகாமலே அப்படியே கரெக்ட் பண்ணுறது. நான் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்புறம் இந்த பாத்ரூம் போகிற பிரச்சனை நிறையா வரும். நாங்கள் ஜென்ஸு லேடிஸ் அப்படி இருக்கோம், ஆனால் எந்த நேரம் ஜென்ஸ் உள்ளே வருவாங்கன்னு தெரியாது. அது ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரபிள்லாம் இருக்கும். அது வெளியில் இருக்கவங்க பார்த்து இது பண்ணாங்கன்னா சரியாயிடும். இல்லை மார்க்கெட்டுனால யாருமே டீசெண்டாக இது பண்ண மாட்டாங்க அங்கே இருக்கிறவங்க. அதனால் அது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. அப்புறம் ஒரு ஆள் போகணும்னா ஒரு நாளைக்கு 5 ரூபா கொடுக்கணும். ஒரு நாளைக்கு மத்தியானம் காலையில் 4 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும் ஒர்க்கு. அப்போ நான் வந்து எப்படியும் ஒரு 4 டைம்ஸாவது நான் போக வேண்டியது வரும். நான் சம்பாதிக்கிறதுல அதை 20 ரூபா கொடுக்கறதே எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. சின்ன சின்ன ஆஃபீஸ்லலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சின்ன கன்சர்னில் நிறையா ஜென்ஸ் இருக்காங்க, 1 2 லேடிஸ் தான் இருக்காங்கன்னா காமன் பாத்ரூம் தான் இருக்கும். அது இல்லாமல் வந்து ப்ராப்பராக பேடெல்லாம் நாப்கின்னெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டஸ்ட்பின் கூட இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் அதெல்லாம் நினைக்க கூட மாட்டாங்க. ஸோ 1 2 கேர்ள்ஸ் தானே, அதனால் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நாங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது சொன்னால் தான் அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுவாங்க. அண்ட் க்ளீனாக இருக்கிறது இல்லைன்றதுனாலே மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து போகிறது கிடையாது. போகிறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டே அவங்க வந்து அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாகவே கடத்திடுறாங்க. இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒரு ஹோட்டல் போனாலோ ஒரு ஃப்ளைட்டில் போனாலோ அங்கே வந்து அவங்களுடைய லேடிஸோட ஒரு நாப்கினை டிஸ்போஸ் பண்ணுற ஒரு கவர் இருக்க மாதிரி பல டாய்லெட்டில் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாத கழிப்பறைகள் நிறைய இருக்கிறதுனால லேடிஸ் வந்து டாய்லெட் போக யோசிக்கிறாங்க ரொம்ப. இது குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லா அலுவலகமாக இருக்கட்டும், பொது இடங்களாக இருக்கட்டும், இது கண்டிப்பாக அரசு வந்து இதை கொஞ்சம் தலையிட்டு இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியன்றது வேண்டுகோளை வைக்கிறேன்னா, பெண்கள் முன்னேற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது அடிப்படையில் ஆரம்பிக்கிறதே அவங்க வேலை இடத்துல தான். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை அப்படின்றது வந்து தன்னையும் மறந்து தன் குடும்பத்தை பார்த்துக்கிற லேடிஸ்க்கு எல்லாருக்கும் இது நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ். இந்த மாதிரி யூரினை ரொம்ப நேரம் அடக்கிறதுனால பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், வந்தால் என்ன செய்யலாம், வராமல் தடுக்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் அவங்களுக்கு. ஸோ யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனை அதை வந்து நெக்லெக்ட் பண்ணி கிளியர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்போது அந்த இன்ஃபெக்ஷன் கிட்னி வரைக்கும் போகும். ஸோ கிட்னியில் போய் இன்ஃபெக்ஷன் பாதிக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அப்புறம் நிறைய பேர் அந்த யூரின் அப்படியே தாங்கி ரெசிடுவல் யூரின் இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு அகெயின் ஸ்டோன் ஃபார்மேஷன் அதெல்லாம் வர சான்சஸ் நிறையா இருக்கும். நீங்கள் யூரினை ஹோல்டு பண்ணும்போது எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் வந்து நீங்கள் டைட் பண்ணுறீங்க. அதே காலப்போக்கில் என்ன ஆகுது, கொஞ்சம் வயசான பிறகு ரிட்டென்ஷன் ஆஃப் யூரோடைனமிக்ஸில் அப்னார்மாலிட்டின்னு சொல்லுவோம். அதை நிறைய பேர் லேடிஸ்க்கு வந்து அப்புறம் யூரின் போகணும்னு நினச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு உடனே இனிஷியேட் பண்ண முடியறதில்ல.
இனிஷியேட் பண்ணினாங்கனாலும் ஸ்ட்ரீம் கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஸ்ட்ரீம் வந்து பிரேக் ஆகி வருது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தசைகளை அந்த மாதிரி டயத்துக்கு ரிலாக்ஸ் பண்ணி அந்த இது பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணியே பண்ணும்போது அவங்களுடைய யூரின் இவாக்குவேஷன் பேட்டர்னே லாங் டேர்மில் ப்ராப்ளம் ஆகுது.